வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலையை போலீஸ்காரங்க போயிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்து தொடர்ச்சியா சில கொலைகள் நடக்கும். இந்த கொலைகளுக்கான காரணங்கள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியாம தலை பிச்சுக்கிட்டு திரிவாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல நமக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட கொடுத்து முடிப்பாங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் பிளான் பின்னு சொல்லி தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க கண்டிப்பா மறக்காம லைக் கொடுத்துருங்க. அப்படியே மறக்காம ஹைப் ஆப்ஷன் இருக்கு, அதையும் பண்ணிடுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல மக்களுக்கு குழந்தை பிறக்காம ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி அவங்களோட கண்ணீர்களை துடைக்கிற விதமா அங்க வந்துட்டு ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு. ரொம்பவே கைராசியான டாக்டர், அந்த கிராமத்தின் கடவுள்னு கூட சொல்லலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த கிராம மக்களுக்கு ஸ்போமோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகவும் இருந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே தீர்த்து எல்லாருக்கும் வந்துட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இவர் எல்லாருக்கும் குழந்தை கொடுத்தாலும் அங்க ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போகுது. ஸோ அவங்களோட கண்ணீர் துடைக்கிற விதமா அந்த டாக்டருக்கு அவருக்கு செஞ்ச நல்லதுதான் இன்னைக்கு ஒரு வினையா வந்து நிக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கறது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் முடிஞ்சு இங்க நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ரொம்ப டேபிள்ல படுத்து அழுதுகிட்டு இருக்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இங்க வராங்க. நான் வந்துட்டு மும்பை போறேன், வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், பார்த்து பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி வழி அனுப்பிட்டு போலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு அதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவரு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன ஆச்சு, எதுக்காக அழுகிறா அப்படிங்கிறது ஒன்னும் புரியல. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த வக்கீல் போயிட்டு இருக்கிறாரு. இந்த வக்கீலோட பேரு விஸ்வநாத். சோ இவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பையன் வந்துட்டு நிறைய போற வர கார்ல லிஃப்ட் கேட்டிருக்கான், யாருமே கொடுக்கல. ஆனா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நல்ல மனுஷன் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் காரை நிப்பாட்டுப்பான்னு சொல்லிட்டு அந்த பையனை இப்ப கார்ல கூட்டிட்டு போயிறாங்க. அந்த பையன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இங்க இருக்க வக்கீல ஏன்பா ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். சோ அதனால ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான். பண உதவி பண்ணலாம்னு பார்த்தா என்கிட்ட ஒன்னும் பணம் பெருசா இல்ல, இந்த மோதிரத்தை தான் அடகு வச்சு அவனுக்கு பணம் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே வர ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி பண்றதுமா கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஐயோ சார் பணம்லாம் எதுவும் வேண்டாம் சார், அந்த நகை அடகு கடைக்கு பக்கத்துல நிப்பாட்டினீங்கன்னா போதும், இந்த மோதிரத்தை வச்சு நான் அவனுக்கு பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும்போது இதுப்பா இருக்கட்டுப்பா வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி இங்க இருக்கிற வக்கீல் அவருக்கு பணத்தை கொடுக்குறாரு. அந்த பையன் என்ன பண்றாருன்னா, சார் என்னோட சின்ன அன்பளிப்பு, இப்படிப்பட்ட நிலவரம் நான் பார்த்தது இல்ல, அதனால இந்த ரிங்கை வந்துட்டு நீங்க கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை வந்துட்டு இந்த பையன் நல்லா மாட்டி விடலாம். சோ இந்த சீனை நல்லா பாத்துங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு பெரியவரை நமக்கு காமிக்கும். நைட் டைம்ல அவரோட மொபைலுக்கு ஏதோ டொயின் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஜெனடா எதுன்னு எடுத்து பார்த்தா தான் தெரியுது. அது வந்துட்டு வாட்ஸ்அப்ல சில போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த போட்டோஸ்ல இவரோட பையனை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்களாம். அத போட்டோ எடுத்து இவருக்கே வந்துட்டு சென்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா சென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த இருக்காரு இல்லையா இவரோட மருமகன். சோ தான் ஹஸ்பண்ட கொலை பண்ணி அவளை இந்த மாதிரி எடுத்து அனுப்பிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அவங்க பையனுக்கு போன் பண்ணாலும் போனே ரீச் ஆகல. என்ன பண்றதுன்னு இந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. பக்கத்துல தான் அந்த பையனோட வீடு இருக்குது. சோ அங்கிருந்து நடந்தே வராரு. அப்படியே லிஃப்ட் கேட்டு வந்து ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாரு. கதவு தட்டுறாரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு யாருமே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனே இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. இங்க வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, எஸ்ஐ. சோ இவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு போட்டோ வந்தது, அந்த போட்டோல என் பையனை யாரோ சுட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை நம்ம போலீஸ்காரர் வாங்கி பார்க்கும்போது தான் இங்க ஒரு சம்பவம் நமக்கு காமிக்கும். அந்த போட்டோல இருக்கிறது வேற யாருமே கிடையாது, காலையில டிராவல் பண்ணிட்டு இருந்தாருல வக்கீல், அவரை தான் இங்க யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே போன் பண்ணி பாத்தீங்களா சொல்லி கேட்க, போன் எல்லாம் பண்ணா போன் எல்லாம் போகல. இந்த போன் நம்பர் யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரோட மருமக அப்படிங்கறதெல்லாம் அந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனை போலீஸ்காரங்க இங்க நமக்கு காமிக்கிறாங்க. மொத்த பேருமே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ள போயிட்டு செக் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. அப்ப போய் பார்த்தா டேபிள்ல போன் இருக்கு, போனுக்கு பக்கத்துல கன்னு இருக்குது. சோ அந்த போன் யாரோடதுன்னு பார்த்தா அந்த மருமகளோடது. சோ அந்த போன்ல இருந்து தான் இந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப சென்ட் ஆயிருக்கு. சோ இத பார்த்துட்டு போன் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னாக்கா அந்த டெட் பாடி இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த டெட் பாடியுமே கிடைக்கல. இந்த போன் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் இருந்தது, எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு, யார்கிட்ட எல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகளோட டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போலீஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த விஷயம் பார்த்தா மருமக அவங்களோட சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ அங்க போலீஸ்காரங்க போயிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது எதுக்காக உன் ஹஸ்பண்ட கொலை பண்ணி எதுக்காக போட்டோ எல்லாம் அனுப்பிட்டு உங்க வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு பயங்கரமா அழுகிறான். நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த பொண்ணுக்கு சந்தோஷமே இல்லையா, அந்த பொண்ணை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க கூட ஒன்னா இருந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலாக நான் தனிமையில போயிடலாம்னு சொல்லிட்டு
அந்த வக்கீல் இப்ப மும்பை போறோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுல லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் இருக்கிற இடம்லாம் பாக்குறாங்க. போகும்போது உங்க போனை ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல அவரு போகும்போது என்னோட போன் சார்ஜ் போட்டிருந்தேன், என் சார்ஜுக்கு பக்கத்துல அவரோட போன் இருந்தது, ரெண்டு பேர் போனுமே ஒரே மாதிரி இருக்கும். அவர் அந்த கன்ஃபியூஸ்ல என்னோட போனை எடுத்துட்டு போயிட்டாரு, அவரோட போன் அங்கேயே இருந்தது. சரி இந்த போனை எடுத்துட்டு போயிட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த போனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் விசாரிச்சது எல்லாமே மேலதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த கேஸ் அவருமே இறங்கி ரெண்டு போலீஸ்காரங்களையும் சேர்ந்து தான் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க இங்க கட் பண்ண இன்னொரு வீட்டை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இப்ப உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே காலிங் பெல் அடிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா ஒரு டெலிவரி பாய் வந்திருக்கான், பணம் கேட்டு வந்திருக்கான். சோ அவனுக்கு பணத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்க டோரை திறந்தா பீரோல இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் காணாம அதுக்கு பதிலாக ஒரு குபேர சிலையை வச்சுட்டு போயிருக்கானுங்க. எவன் கொள்ள அடிச்சானே தெரியல. இந்த பொண்ணு பதட்டத்துல போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட லவரும் வந்திருக்கான். ஏண்டி 10 கோடி ரூபாய் பணத்தை வச்சிருந்திருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அதை வந்துட்டு சேஃப்டியா எங்கனாவது லாக்கர்ல வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க லவர்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுது 10 கோடி ரூபாய் பணத்தை எவனோ கொள்ள அடிச்சிருக்கான்றத. இப்ப போலீஸ்காரர் வராரு. வரும்போதே அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டே உள்ள வராரு. அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு கேட்கிறாரு, பணம் காணாம போன அந்த பீரோல காமிக்கிறாங்க. ஏமா 10 கோடி ரூபாய் பணத்தை இவ்வளவு அசால்ட்டா ஒரு கேர்லெஸ் தனமா இங்கே வைப்ப, சரி இருக்கட்டும், உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி யாருமே கிடைக்கல. வெளியே வரும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம போலீஸ்காரர் பார்த்திருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு த்ரில்லர் ரொம்ப டேலண்டா என்ன பண்ணிருக்கானா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லைட் டார்ச் லைட்டா அடிச்சிருக்கான். இதனால ஒண்ணு பெருசா யார் முகம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போகுது. திரும்ப பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப போகும்போது அதே மாதிரி அடிச்சுட்டு தான் போயிருக்கான். இப்ப என்ன பண்றது, போலீஸ்காரங்க இவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தது, இந்த பணம் இருக்கிற விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற டீட்டெயிலிங் கேட்கறாங்க. இந்த பணம் வந்துட்டு உனக்கு எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்கா ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பிளாஷ்பேக்ல இந்த பையனை லவ் பண்ணி இருக்காங்க. சோ ஒரு காஃபி ஷாப்ல ரெண்டு பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அவங்க அப்பாவை பாத்துறாங்க. சோ இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுது, இந்த விஷயத்தை இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த பொண்ணு எதுவுமே மறைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அப்பாக்காரர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு என்னெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாத மாதிரி பின்னாடி போயிட்டு உட்கார்றாரு. லவ் பண்ற பையன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டை விட்டு ஓடி வந்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரு எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு அம்மாவும் அப்பாவும் எல்லாமே சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பா தான். சோ அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கிறாரு, இது வரைக்கும் நான் எது கேட்டும் வேண்டாம் முடியாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்த ஒரு விஷயமே அப்பா கிட்ட நான் சொல்றேன், கண்டிப்பா அவர் ஏத்துக்கோரு அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பா மேல இந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குது. சோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க அவருக்கே கண்ணெல்லாம் கலங்கி போகுது. இந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும், அதனால அவன் ஆசைப்பட்டவன் கூட வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல கோவில்ல காமிக்கிறாங்க. இந்த ரெண்டு லவர்ஸும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை யாரும் சில ரவுடிங்க அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட இருந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் காப்பாத்துறான். சோ காப்பாத்தினதுக்கு அப்புறம் சில அடிதடிலாம் அவங்க மேல பட்டதுல ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த பொண்ணோட அப்பாக்காரர் வந்துட்டாரு. என்னமாச்சு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. சோ இதுக்கு மேல அவனை வந்துட்டு விட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராயின்னு ஒருத்தவன் இருக்கானா, சோ அவன் தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை நமக்கு காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது. சோ உடனடியா இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை என்ன பண்றான் பாரான்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துனா அந்த பாய் ஃப்ரெண்ட் தானே என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறாரு. கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு உங்களுக்கு கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினால இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஹாப்பி. அப்பா வந்துட்டு தன்னோட லவ்வை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணா இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, சில ரவுடிங்களையும் காமிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு கார் ஒன்று கிராஸ் ஆகுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்களோட அப்பா ராஜேந்திரன். சோ இவர் தான் இந்த பக்கம் கிராஸ் ஆக பின்னாடி வந்துட்டு ராயோட ஆளுங்க நிக்கிறத இவர் பாக்குறாரு. அந்த கேப்ல ஒரு பையன் குறுக்க வந்து நின்ட்டான். சோ அவனை ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் வந்துட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, அடிப்பட்ட மாதிரி படுத்து கிடக்க இவர் கிட்ட வந்து பார்க்க அந்த கேப்ல கத்தியால குத்துறாங்க. ராயோட ஆளுங்க நிறைய பேருங்க வந்து இந்த ஆளை சுத்து போட்டு பயங்கரமா வெட்டுறாரு. வெட்டி போட்டு அங்க இருந்து கிளம்பி போக இவருக்கு கொஞ்சம் உசுறு இருந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல பொண்ணுக்கு கால் பண்ண பொண்ணு வந்துட்டு போன் எடுக்கல, வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல. வெயிட்டிங் கால்ல போகுது, அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. சோ இங்க நம்ம பொண்ணோட அப்பாவை காமிக்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் போனை கொடுமா சொல்லிட்டு போனை வாங்கி அங்க இருந்த அந்த ராஜேந்திரன் இருக்கார்ல வக்கீல், சோ அவருக்கு வந்துட்டு போன் பண்றாரு. போன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நீ நேரா ராய் கிட்ட போ, நம்ம கேஸ் நடத்துறோம் இல்லையா அந்த இடத்தோட டாக்குமெண்ட் என் பொண்ணு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பான், அந்த டாக்குமெண்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு பணம் கொடுப்பான், அந்த பணத்தை நீ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கும்போது கோர்ட்ல வேற கேஸ் போயிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை செய்யன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட இந்த பத்திர காப்பி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு எடுத்துட்டு நேரா போது வக்கீல்கிட்ட பார்த்துட்டு கொடுக்குறாங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் வக்கீல் அதை எடுத்துட்டு நேரா ராய்
ராய் கிட்ட போறாங்க. ராய் வந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறார். நீங்க என்னதான் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் என்ன போட்டாலும் சரி, வர வேண்டிய இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய் தேரும். ஆனா இவன் என்ன பண்றானா ஒரு 10 கோடி தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது, இதுவும் ஏதோ போனா போகுது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை இங்க இருக்கிற வக்கீல் வாங்கிட்டு கிளம்புறாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல கிளம்பி இங்க நேரா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு போனை போட்டு இந்த மாதிரி பணம் வந்துருச்சுமா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த பண பேக் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த வக்கீல் கிளம்பி போறாரு. இப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நேரத்தை அப்பாவை பாக்குறாங்க. அப்பா வந்துட்டு இப்ப காப்பாற்ற முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரோட உயிர் பிரிஞ்சிரு சொல்லிட்டாங்க. சோ அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து தான் அப்பா இவங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கிறத அவங்களும் நினைக்கிறாங்க. அது மாதிரி அந்த அப்பாக்காரர் தான் பொண்ணு இப்படி பாதியில விட்டுட்டு போறமே, அம்மா இல்லாத பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இதுல 10 கோடி ரூபாய் பணம் இருக்குமா, இது வரைக்கும் நான் அனாத ஆசிரமத்துல தான் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன், உங்க அம்மாவை கல்யாணம் பண்ற வரைக்கும். சோ அதனால அந்த அனாத ஆசிரமத்திற்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்துரு, மீதி இருக்கிற பணத்தை உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாவும் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட அஸ்தியை எடுத்துட்டு போயிட்டு கரைச்சிட்டு வராங்க. சோ இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பணம் எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொண்ணு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்துட்டு இது ராயோட ஆளுங்களா தான் இருக்கணும், கண்டிப்பா ராய் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அவனோட பிரச்சனை வந்துட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு தேவையில்ல, அப்பா வந்துட்டு கடைசியாக சொன்னது யார் கூட வந்துட்டு பகையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்ப எதுவுமே பண்ண முடியாம போகுது. கட் பண்ண இப்ப நம்ம போலீஸ் டீமை காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கண்டிப்பா ஏதாவது விசாரிச்சிருக்கலாம். இது வரைக்கும் அந்த வக்கீல் தான் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். ஒருவேளை இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததால அந்த ராய் கூட கொலை பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டெட் பாடி வந்துட்டு இது வரைக்கும் கிடைக்கல. சோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்களுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. அந்த கால்ல என்னன்னா ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு, பால் அடைஞ்ச பங்களா. அந்த பங்களா கிட்ட ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒரு கால் வருது. அடுத்த சீனா அங்க காமிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா தான் இங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அந்த டெட் பாடி இங்க கிடக்குது. அந்த இறந்து போன வக்கீல் இருக்கார் இல்லையா, அவரோட டெட் பாடி இங்க கிடக்குது. துப்பாக்கியாலே யாரும் நெத்திப்பட்டுல சுட்டிருக்காங்க. சுட்டது மட்டும் இல்லாம அவரோட கையில ஒரு விரலையுமே காணாம அதையுமே சுட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் அங்க காமிக்கிறாங்க. கற்பனை இங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்னமா ஆசைன்னு சொல்லி கேட்டா, அந்த அனாத ஆசிரமத்துக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, அதை நினைச்சு நிறைவேற்ற முடியாம போச்சுன்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா அழுக. தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்காலே, இது பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு வந்துட்டு ஊர்ல கொஞ்சம் இடம்லாம் இருக்கு, அதை நான் வித்துட்டு வந்துட்டு கண்டிப்பா உங்ககிட்ட நான் பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்தை நீ கொடுத்து உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தியாவது அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேருமே அப்படியே சமாதானம் ஆக கட் பண்ண இப்ப அந்த கொலை கேஸை பத்தி விசாரிக்கிறாங்க. வக்கீல் கொலை பண்ணி இறந்து போன அந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு போலீஸ்காரங்க விசாரிச்சதுல அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி தோட்டா இருக்குது. சோ இந்த தோட்டா மூலியமா தான் கொலை பண்ணிருக்காங்கிறது 100% ப்ரூவ் ஆகுது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாதி கிழிஞ்ச தாள் ஒண்ணு கிடக்குது. இந்த ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு பாதி தாள் இருக்கு, மீதி பாதி தாள காணாம். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்க. அதே இடத்துல நம்ம லவர்ஸுக்கு தகவல் கிடைக்குது, இந்த மாதிரி வக்கீல கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே இடத்துல தான் நிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, சோ இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுக்காக கூட்டு போயிருக்காங்க. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சரக்கு அடிச்சதுக்கான தடையெல்லாம் இருக்கும். அந்த பாட்டில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு போலீஸ்காரங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ரூபாய் நோட்டை வச்சு இந்த மாதிரி கொலை நடந்துட்டு அது மூலியமா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயன் பட ரேஞ்சுக்கு வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சீன்ல நமக்கு காமிக்கிறாங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்துட்டு அனுப்பியிருக்காங்களாம். அந்த ஃபிங்கர் பிரிண்டோடையும் வக்கீல் வீட்டுல கிடைச்ச கன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண நம்ம பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னா அவனோட தம்பி ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து துவைச்சிட்டு இருக்கும்போது அவனோட தம்பி பாக்கெட்ல ஒரு ரூபாய் நோட்டு இருக்கிறத பாக்குறான். அது ரொம்ப பாதியா இருக்கிறத மாதிரி காமிக்கிறாங்க. சோ இப்ப இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா வக்கீல் கொலை நடந்த இடத்துல ஒரு 500 ரூபாய் நோட்டு பாதி கிடைச்சிருக்கும், இங்க ஒரு 500 ரூபாய் நோட்டு பாதி கிடைக்குது அப்படின்னா அது கூட ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நம்ம பாய் ஃப்ரெண்ட் சந்தேகப்பட்டு தம்பிக்காரனுக்கு போன் பண்றான். அவன் வந்துட்டு ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்துருக்க, எங்க இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு பேச உடனடியே அவரு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல வந்து நம்ம போலீஸ்காருக்கு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கால் அடிச்சிருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா உங்களுக்கு பார்க்கணும், வக்கீல் கொலை கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தகவல் சொல்லி இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கத்துல நம்ம எஸ்ஐ வந்துட்டு விசாரிச்சதுல அந்த சரக்கடிச்சானுங்க இல்லையா, அதுல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் இந்த பசங்களோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா போட்டோவையும் காமிச்சிட்டு அதுல நம்ம ஹீரோவோட தம்பி போட்டோவும் இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. அப்படியே வாசல்ல பார்த்தா அந்த தம்பிக்காரன பாய் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா இது ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதுன்னு இவங்களா நினைச்சிட்டு இருக்க. இப்ப அந்த பையனை கூட்டு வந்துட்டு நம்ம
பாய் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றேன், என்னோட தம்பி பாக்கெட்ல இந்த 500 ரூபாய் நோட்டு கிடைச்சது, இது வந்துட்டு வக்கீல் கொலை நடந்த இடத்துல இருக்க மேட்ச் ஆகுதா பாருங்கன்னு சொல்லும்போது மேட்ச் பண்ணி பார்த்தா 100% மேட்ச் ஆகுது. அப்படின்னா இந்த தம்பிக்காரன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவனை கஸ்டடியில வச்சுட்டு விசாரிக்கிறாங்க. பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மை சொல்லு, அவரை நீ தானே கொலை பண்ண சொல்லும்போது, சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு சார், அவர் எப்படி சார் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவன் லிஃப்ட் கேட்டிருந்தா இல்லையா, அது அந்த வக்கீல்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. வக்கீல்கிட்ட கேட்டுட்டு அந்த கார்ல வரும்போது இந்த மாதிரி நடந்த விஷயம், அந்த ரிங் எல்லாம் போட்ட விஷயம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறான். ஆனா பெருசா ஆக்சிடென்ட்ல எதுவும் ஆகல, தான் ஃப்ரெண்டுகளை வந்துட்டு பார்ட்டி கொடுக்கலாம், சரக்கு அடிக்கலாம் சொல்லிட்டு காசு இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான பிட்ட சொல்லிட்டு அந்த வக்கீல்கிட்ட காசை பறிச்சிருக்கான். அது இல்லாம வக்கீல்கிட்ட கொடுத்தாரு இல்லையா மோதிரம், அது வந்துட்டு கோல்டே கிடையாது, அது வந்துட்டு ஒரு சாதா மோதிரம். அந்த மாதிரி ஏமாத்தி பணத்துல எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரெண்டுகள்கிட்ட இன்னைக்கு பார்ட்டி தாண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன பங்களாக்கு பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கானுங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தம், துப்பாக்கிகளை சுடுற மாதிரி. இவனுக்கு எல்லாமே ஆரண்டு போறானுங்க. டே வாடா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் கிளம்பி போக அதுல மட்டும் ஒருத்தர் என்ன பண்ணா, போதை அதிகமாகி டே கொலை நடந்திருக்கு, அது யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் ஒரு பக்கம் போயிருக்குது. அப்படி போய் பார்க்கும்போது தான் இந்த தம்பிக்காரனுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. தனக்கு உதவி பண்ண அந்த அண்ணன் தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது இருக்கிறாரு. டே இங்க எதுவும் பண்ணக்கூடாது, போலீஸ் நம்ம மேல ஏதாவது திருப்பிட போறாங்க, வாடா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தம்பிக்காரனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நாம வந்துட்டு அந்த ஆளுக்கு மோதிரத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மோதிரத்தை வச்சு போலீஸ்காரங்க நம்மள பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கானா, திரும்ப அந்த மோதிரத்தை கழட்டிலாம் சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா அந்த கையில வந்துட்டு மோதிரமே கிடையாது. அதை பார்த்து இவன் பயங்கர ஷாக் ஆகி வேர்த்து விறுவிறுத்து போகுது. கர்ச்சிப்பு எடுத்து துடைக்கலான்னு போகும்போது தான் அந்த வக்கீல் வந்துட்டு பணம் கொடுத்தாரு இல்லையா, அதுல வந்துட்டு தான் ஒரு தாள் வந்துட்டு கிழிஞ்சு போயிருக்கும் ரெண்டாம். அதுல ஒரு தாள் மட்டும் இங்க அவன் கர்ச்சிப்பு எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு. இன்னொரு தாள் அவனோட பாக்கெட்ல இருந்திருக்கு. அதுதான் அண்ணங்காரன் பார்த்திருக்கிறான். சோ இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ஷாக். ஏண்டா எங்களே வந்துட்டு ஏமாத்துறியா, சரி நீ மோதிர கழட்டும் போது அந்த ஆளுக்கு எல்லா விரலும் இருந்துதான் சொல்லி கேட்டா எல்லா விரலுமே இருந்தது, 10 விரலுமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பையன் வந்துட்டு சொல்றான். அப்படின்னா போலீஸ்காரர்கள் ஒரு பக்கம் ஷாக்கு. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் யாரோ ஃபாலோ பண்ணி அந்த விரலை சுட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையனை வந்துட்டு விசாரிச்சது, இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்தது, இவங்களும் விசாரிச்சிருக்காங்க. இவன் வந்துட்டு சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை வெளியே விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. உனக்கு எல்லாமே நான் செஞ்சு கொடுத்தேன்ல, எவ்வளவு கஷ்டப்படுத்தி உனக்கு வளர்த்தேன் நானு, அப்பா அம்மா இல்லைனாலும் உன்னை நல்லா தாண்டா வளர்த்தேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அடிச்சிடறாரு தன் தம்பியை. இனிமே வந்துட்டு அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருந்தான், ஏதோ வந்துட்டு பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா போலீஸ்காரங்க அந்த வக்கீல் கொலை நடந்தப்ப அந்த போன் நம்பர் எங்கெங்கெல்லாம் ட்ராக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க இப்போ வந்துட்டு அது கடைசி வந்துட்டு அவரோட வீட்டோட சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்ல இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. ஏன்னா வக்கீலோட விரல் வந்துட்டு கிடைக்கல. இப்போ அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சுத்தி முத்தி போலீஸ்காரங்களை விட்டு தேட சொல்ல இப்போ அந்த ஒரு இடத்துல பூத்தொட்டிக்கு கீழே ஒரு விரல் ஒண்ணு கிடக்குது. சோ அதை இப்ப எடுத்துக்கிறாங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா வந்துட்டு இது அந்த வக்கீலோட விரல் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதுல அந்த பையன் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரிங்குமே கிடையாது. ஒருவேளை அந்த விரலை சுட்டு எடுத்துட்டு வரும்போது அந்த ரிங் எங்கேயாவது விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க பாக்குறாங்க, பேசுறாங்க. இப்போ வந்துட்டு எதுக்காக இந்த விரலை சுட்டு எடுத்துட்டு வரணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா வந்துட்டு இந்த விரலுக்கு பின்னாடி அந்த போனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மேலதிகாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த போனை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவன் அந்த கொலையை பண்ணிருக்கணும். கொலை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்களா போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இந்த போன்ல அது அவங்க மனைவி போனு, இங்க இருக்கிறது வக்கீல் போனு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஓபன் பண்றதுக்காக தான் திரும்ப போயிட்டு அவன் அந்த விரலை சுட்டு எடுத்துட்டு வந்து பிங்கர் பிரிண்ட் ஓபன் பண்ணி அந்த போனை லாக் அன்லாக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய எவிடன்ஸை அவன் அழிச்சிட்டு அதே வீட்டுக்கிட்ட அந்த விரலை தூக்கி போட்டு அவன் போயிருக்கணும். அப்படி என்ன எவிடன்ஸ் அந்த போன்ல இருந்தது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போலீஸ்காரங்க இன்னும் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண இங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட ரிஷி எழுந்துடா, எவ்வளவு நேரம் தூங்குவ, நைட் ஆனா பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு வர வேண்டியது, காலைல சூரியன் பட்டாக்ஸ்ல குத்துற வரைக்கும் தூங்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கு. அப்படியே பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா நெத்தில எவனோ பொட்டு வச்சுட்டு போயிருக்கான். பயங்கரமா அந்த பொண்ணு அழுகிறா. அடுத்து போலீஸ்க்கு எல்லாம் போன் பண்ணியாச்சு. போலீஸ்காரங்க வந்து பாக்குறாங்க, நெத்தில எவனோ சுட்டுட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். என்னமா ஆச்சு, சுட்டது உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்க இந்த பொண்ணு வந்துட்டு நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அன் டைம்ல வந்துட்டு காலிங் பில் அடிக்கிற சத்தம். இந்த ஹஸ்பண்டுக்காரன் பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்கான். குடிச்சிட்டு வந்துட்டு வந்தேன், ஏன்டா இப்படி குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான். சாரி மன்னிச்சிரு, ஒரு சின்ன பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சரி போன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது போன் வந்துட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டானாம் அந்த பார்ட்டி பண்ற இடத்துல. காலையில நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அப்படியே டயர்ல படுத்து தூங்கி இருக்கலாம். எழுப்பி பார்த்ததுக்கு எழுப்பல. சரி அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு போன் கால் வந்திருக்கு. திரும்ப கிட்டத்தட்ட 1 மணி 2 மணிக்கிட்ட இருந்திருக்கும். இவங்களோட ஹஸ்பண்ட் மொபைல்ல இருந்து தான் அந்த கால் வந்திருக்கு. டே உன் போன்ல இருந்து தான் யாரோ போன் பண்றாங்க, எழுந்துடான்னு சொல்லி எழுப்பி பார்க்க அவன் வந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்து தூங்க. இந்த பொண்ணு தான் போன் காலை அட்டன் பண்றான். யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி
இந்த பார்ட்டி பண்ற இடத்துல ஒரு போன் கிடைச்சது, இது உங்களோட போனா சொல்லி கேட்கும்போது ஆமா எங்க என்னோட ஹஸ்பண்ட் போன் தான், தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கா. அவரும் அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு, இந்த இடத்துக்கு வாங்க, இங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது அன் டைம் ஆயிடுச்சு, இப்ப என்னால வர முடியாது, என் ஹஸ்பண்ட் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான், காலையில வந்து வாங்கிட்டோமா சொல்லி கேட்டா இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே கிளம்புற ஃபிளைட் எனக்கு இன்னைக்கு நைட் இருக்குது, ஸோ அதனால அங்க போயிடுவேன், வேணா போயிட்டு வந்து தரட்டுமா சொல்லி கேட்டா இல்ல இப்பவே நான் வாங்கிக்கிறேன், எந்த இடம் சொல்லுங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல நானே வந்துட்டு வரேன், உங்க அட்ரஸ் சொல்லுங்க சொல்லிட்டு அவருக்கு அட்ரஸ் எல்லாம் கேட்டு அவர் வர வரைக்கும் இந்த பொண்ணு வெயிட் பண்ணிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போன் அடிச்சிருக்கா. இந்த பொண்ணு வெளியே போய் பாக்குறான், யாருமே காணோம், ஆளையே காணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா வீட்டு வாசப்படியில அந்த போன் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஒருவேளை அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிருக்கணும், அர்ஜென்ட் சொன்னா வேற ஃபிளைட்டுக்கு வேற டைம் இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை அவன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அடுத்த நாள் காலையில வந்துட்டு பார்க்கும்போது என் ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட சொல்ல, இந்த போலீஸ்காரங்க அப்படியே ஒரு பக்கம் இந்த பொண்ணையே வந்துட்டு சந்தேகமா பாக்குறாங்க. சரி நேற்று நைட்டு கால் பண்ணல, அது ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா இவங்களோட போன்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதை பிளே பண்ணி காமிக்கிறாங்க போலீஸ்கார்ட்ட, அந்த ரெக்கார்டை கேட்கறாங்க. ஸோ இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இறந்து போனா இல்லையா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவனை வந்துட்டு போஸ்ட்மார்ட் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. அவனோட கையில ஏதோ ஒரு 7 நம்பர் கிட்ட ஏதோ எழுதியிருக்கான போன் நம்பர், மீதி இருக்கிற 3 நம்பர் யாருதுன்னு தெரியல. அந்த 3 நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா கொலைகாரன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு எங்க போலீஸ்காரங்க மிச்சம் இருக்கிற 3 நம்பரை வந்துட்டு செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த இறந்து போனா இல்லையா அவனோட மொபைல்ல சேவ்ல இருக்கக்கூடிய நம்பர்ல இந்த ஒரு 3 நம்பர் தவிர்த்து 7 நம்பர் மேட்ச் ஆகுது. ஸோ அது யாருன்னு பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு போன் நம்பர் கிடைக்குது. இவனுக்கும் இந்த கொலைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் ஒரு பயங்கர ட்விஸ்ட், நம்ம படத்தோட ஆளு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா ரொம்ப நல்லவன், அவனை இங்க காமிக்கிறாங்க. அப்படியே இப்ப அடுத்த சீனா இவன் எதுக்காக இதுல இன்டர்வல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போயிட்டா உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, சார் அவன் என்னோட ஃப்ரெண்டு சார், என்னோட சொந்தக்கார பையன், அவனை கொண்டுட்டாங்களா, யார் சார் கொண்டதுன்னு சொல்லும்போது பெருசா தெரியாத மாதிரி நடிக்காத, அவனோட கையில உன்னோட போன் நம்பர் எழுதி இருக்கு, என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் நேத்து நைட் அவன் இறக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம், அவன் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், என்ன பண்றேன்னு தெரியாம வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி கேட்டேன், அதெல்லாம் நான் போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சரி போயிட்டு போன் பண்றான்னு சொல்லும்போது இந்த மாதிரி போனை வந்துட்டு நான் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான். சரி என் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் அவனுக்கு நம்பர் கொடுத்தா அவன் சரியா எழுதல போல, சோ அதனால என்ன இப்ப நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஆளு கேட்டுட்டு இருக்க. சரி அவனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்கும்போது ஆமாம் அவன் வந்துட்டு ஒரு ரவுடி கூட, அதாவது இந்த ராயோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கூட அப்பப்ப இவனுக்கு சண்டையா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ற விஷயமா வந்துட்டு காமிக்கிறாங்க. இப்ப அவனோட போனுக்கு போட்டா போனு சுவிட்ச் ஆப்ல இருக்கு. இப்ப போலீஸ்காரங்க அவன் மேலதான் பயங்கர சந்தேகப்படுறாங்க, ஏன்னா இறந்து போன விஷயம் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல. இப்ப அடுத்து அவன் போனை ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க அவனோட நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு கைது பண்றாங்க. சோ கைது பண்ணதுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான், என்னன்னா ராய் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டே இருக்குமா, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு இடத்துக்காக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அப்படி கொலை பண்ண பிளான் போட்டது அந்த கார்ல போகும்போது இவன் அடியாளுகளை போயிட்டு கத்தி வச்சு வெட்டினது. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிராரு. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ராய்க்கு போன் கால் வருது, இந்த மாதிரி அந்த இடத்த நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராய் இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க போட்ட ஸ்கெட்ச் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. அதோட வந்துட்டு இவன் விடல. சோ அதுக்கப்புறம் அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை பறிக்கிறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட வந்து புடுங்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி பின்னாடியே போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறத இவனுக்கு பாக்குறானுங்க. சரி வெயிட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கா. அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட கிளம்பி வெளியே போகும்போது தான் இவன் வந்துட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே போயிட்டு சிசிடிவில மாட்டாத மாதிரி போயிட்டு பணத்தை எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வெளியே வந்திருக்கானுங்க. சோ இப்படிதான் அந்த பணத்தை வந்துட்டு இவனுக்கு கொள்ளடிச்சிருக்கானுங்க. உடனே பணத்தை எங்கேயாவது டெபாசிட்டோ இல்ல வெளியே யார்கிட்ட கொடுத்தாலும் தெரிஞ்சிருவோம் மாட்டிக்கும்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன பங்களா கிட்ட ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு ஒரு கார் ஒண்ணு நின்று இருக்கு, பழைய காரு. அந்த கார்ல இவனுக்கு மறைச்சு வச்சிருக்கானுங்க. அப்படி மறைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பைக்ல வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கானுங்க. அது இறந்து போன அந்த ரிஷி, ரெண்டாவது ஒரு ஒய்ஃப் காரி வந்துட்டு ஹஸ்பண்ட் தூக்கிட்டு இருக்கும்போது கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் வந்துட்டு பாத்துருக்காரு. பார்த்துட்டு அவர் நிக்கல போயிட்டே இருந்திருக்காரு. சோ இவன் ஏதாவது பாத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேற இடத்துக்கு செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த உடஞ்ச பங்களாக்குள்ளே போயிட்டு மறைச்சு வச்சிருக்கானுங்க. சோ அடுத்த நாள் காலையில போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல இருந்த 10 கோடி ரூபாய் பணத்தையும் காணாம். சோ கண்டிப்பா வந்துட்டு இது அந்த ரிஷி தானே பார்த்தான், அவன் தான் வந்துட்டு எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு மிரட்டி இருக்காங்க. ஒழுங்கா அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு கொன்னே போட்டுருந்தா சொல்லும்போது எந்த பணம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இதை பாரு நேற்று நைட்டு நீ தான் போன, உனக்கு ஒரு நாள் டைம் தரம், எடுத்த இடத்துல திரும்ப அந்த பணம் இருக்கும்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. ஆனா நான் கொலை பண்ணல சார், ஆனா அதுக்குள்ள வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட இவன் வாக்குமூலம் கொடுக்குறான். இப்ப என்ன பண்றது எது பண்றது போலீஸ்காரர்களுக்கு ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருக்க. இப்ப எல்லாத்தையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம போலீஸ்காரர் ஒருத்தருக்கு மேல சந்தேகப்படுறாரு. என்னன்னா இந்த ரிஷி
ரிஷி இறந்து போனா இல்லையா, அவனோட பொண்டாட்டிக்கு வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் போன் எங்க விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கால் ஒண்ணு வந்திருக்கும். அந்த கால்ல ஒரு நபர் பேசிருப்பாரு, அது கூட ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல பேசினோட நபரோட வாய்ஸ் ஸ்லாங் எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் உடனே கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. எங்க போறாருன்னே தெரியல, என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறது தெரியல. இந்த பக்கத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு, பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அந்த பொண்ணு கிட்ட. இந்த மாதிரி உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி 5 கோடி ரூபாய் பணத்தை நீங்க அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துரு, மீதி இருக்கிற பணத்தை வச்சு நம்மளோட வாழ்க்கை நம்ம சந்தோஷமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பணத்துல வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, கணபதி சிம்பிள். சோ இதை வந்துட்டு பாக்குறாங்க. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இதே பேக் இதே பணம் எல்லாமே உங்க அப்பா கிட்ட வந்த பணம், சோ இது உனக்கு ஏது, இது எங்க அப்பாவோட பணமாச்சு, உனக்கு எப்படி வந்துச்சு, அப்ப நீ தான் திருடிட்டியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாளா இவன் நல்லவன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அவன் இவன் கேடு கட்ட வில்லங்கிறது இப்பதான் நமக்கு புரியுது, இவ்வளவு பண்ண மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரே அடி அடிக்கிறான். ஆமாண்டி நான் தாண்டி எல்லாத்தையும் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு ரொம்ப உண்மையா இருந்தது இந்த பொண்ணு, ஆனா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணைய கொலை பண்ணலாம்னு பார்க்கும்போது திரும்ப அவனோட கையில யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்கிறாரு. சோ அவர் வந்துட்டு ஒரு ஆடியோ கேட்டார் இல்லையா, அதுல கேட்ட நபர் வேற யாருமே கிடையாது, இந்த பொண்ணோட லவர் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காங்க. சோ இப்ப கரெக்ட் நேரத்துக்கு ஷூட் பண்ணி இவனை கூட்டு வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் ஒரு தகவலும் போலீஸ்காரங்களுக்கு வந்திருக்குது. அவங்களோட போலீஸோட போனுக்கு இப்பதான் வந்திருக்குது. அந்த போட்டோ நிறைய வந்திருக்கு. அந்த போட்டோல இவன் தான் வந்து அந்த வக்கீலோட விரல ஷூட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான், கொலையும் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இதெல்லாத்தையும் பண்ணது நீதானே, ஒழுங்கா உண்மையை சொல்றான், எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்கும் போது அவன் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறான். எதிர்த்து வந்துட்டு ரிஷி வந்துட்டு ஒரு பார்ல வந்துட்டு மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணும்போது என்ன மச்சா எப்படி இருக்கு அப்படின்னு ஜாலியா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ரிஷி ஒரு விஷயத்த சொல்றான், நான் வந்துட்டு ஒரு ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன், நேற்று நைட்டு போகும்போது அவனுக்கு 10 கோடி ரூபாய் பணத்தை எங்க ஒளிச்சு வச்சுட்டு இருந்தானுங்க, ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன பார்த்துட்டு அவனுக்கு பயப்பட்டானுங்க, நான் வண்டியை எடுத்துட்டு திரும்ப அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்று பார்த்தேன், அவனுக்கு அந்த உடஞ்சு போன பங்களால பணத்தை வச்சானுங்க, அந்த பணத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், திரும்ப வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு கேட்டு என்னை வந்துட்டு மிரட்டிட்டு போயிருக்கானுங்க, எல்லாம் கொண்டுடும் சொல்லி மிரட்டுறானுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயத்துல என்ன பண்ணிருக்கானா நாளைக்கு பணத்தை கொடுத்துற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான். நீ என்ன பண்றனா, நான் போனா ஏதாவது பண்ணிடுவானுங்க, நீயா வந்துட்டு அந்த பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி அந்த ரவுடியோட நம்பர்லாம் இவன் கொடுத்துருக்கான். பணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் எடுத்து கொடுக்குறான் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிருக்காங்க. அவன் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது தான் இங்க இருக்கிற நம்ம ஆளு வில்ல ஒரு பிளானை போட்டிருக்கான். பேசாம அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை நம்மளே அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டான். சோ அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரக்குலாம் ஊத்தி கொடுத்து ரொம்ப போதை அதிகமாயிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போன அந்த கேப்ல அவனோட போனை எடுத்து நம்ம ஆள் பாக்கெட்ல வச்சுட்டான். அவன் வந்து போனை தேடி இருக்கான், போன் எங்க மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டு போயிட்டு போற இடத்துல அந்த பணம் இருக்கிற இடமே காமிக்கிறாங்க. அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு இவனோட கையில கொடுத்துட்டு நாளைக்கு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லும்போது எந்த நம்பருக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓ நம்பர் கொடு, என் ஒய்ஃப் நம்பர்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஆளு வில்ல நம்பர் கொடுத்துருப்பான். அந்த நம்பர் தான் இந்த பைபிள்ல கையில எழுதிருக்கும். பேனா சரியா எழுதாதல ஒரு 3 நம்பர் அப்படியே திக்கி திக்கி எழுதிருக்கும். அது கடைசி அழிஞ்சு போயிருக்கும். இப்படிதான் அந்த நம்பரை வாங்கிட்டு இவன் உள்ளுக்குள்ள தூங்க போயிருப்பான். இவ பணத்தை எடுத்துட்டு வந்தோடனே இந்த 10 கோடி ரூபாய் ஆட்டை போடணும் இல்லையா, அதனால சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். அவங்களோட மனைவி போனுக்கு இவனோட போன்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி போனை உங்க வீட்டுக்காரர் மிஸ் பண்ணிட்டாரு, உங்களோட அட்ரஸ் சொல்லுங்க நானே வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வாசலுக்கு வர வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பான். அந்த கேப்ல இவன் என்ன பண்ணிருக்கானா வில்லம் உள்ள போயிட்டு ரிஷியர் துப்பாக்கியால சுட்டிருக்கான், சைலன்ஸ் துப்பாக்கியால சுட்டுட்டு இந்த பக்கம் வெளியே வந்துட்டு அந்த போனை வாசப்படியில வச்சுட்டு பேக் டோர் வழியா பின்னாடி வழியா எகிரி குச்சி போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் நைஸுக்கா. அப்படி இவன் வரும்போது இவனோட தலையில யாரோ கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறாங்க. யாடான்னு பார்த்தா அந்த வக்கீல் இந்த மாதிரி வந்துட்டு ரிஷி என்ன வர சொல்லியிருந்தான் நைட்டு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வரும்போது தான் நீ இந்த மாதிரி கொலை பண்ணதை நான் பார்த்துட்டேன், என்னோட போன்ல நான் வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு ரிஷியை கொலை பண்ண விஷயம் இவன் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கான். அப்பதான் வந்துட்டு இவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், நானும் ரிஷியுமே வந்துட்டு சேர்ந்து சில பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்தணுங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த மொத்த கமிஷனுமே நானே எடுக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டேன், அந்த கமிஷனை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி வந்துட்டு போன்ல பேசியிருப்பான். இதை இவன் வந்துட்டு கேட்டிருப்பான் அந்த பார்ல. ஸோ அதை வச்சு இங்க மேட்ச் பண்ணிட்டாரு ஆளு. சரி அந்த கமிஷனை எப்ப தருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்துட்டு நாளைக்கு தரேன், இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த உடஞ்சு போன பங்களாக்கு வர சொல்லி இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்துட்டு தன்னோட லவரோட அப்பாக்கு அந்த திதி அஸ்தியை கரைக்கணுங்கிறதுக்காக வெளியே வந்துட்டு போகணும்னு சொல்லி இருக்காங்க. சோ இது வந்துட்டு சாக்கா பயன்படுத்தி இவங்க வந்துட்டு பிளைட் ஏறி கிளம்பி போயிருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. தூங்கும்போது அந்த தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு இவனோட போனை அங்க சைலண்ட்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருக்கான். ரிசப்ஷன்ல எல்லாரும் இல்லாத நேரமா பார்த்து டக்குனு வெளியே வந்திருக்கான். ஒரு டாக்ஸி பிடிச்சி திரும்ப பிளைட் பிடிச்சி பக்கத்து இங்க வந்திருக்கான். அந்த வக்கீல வர சொன்ன இடத்துக்கும் வந்திருக்கான். இவனு வந்துட்டு கரெக்டா போயிருக்கான். அது அந்த உடஞ்சு போன பங்களா. சோ இருங்க இங்கே இருங்க, நான் வர அவசரம் என் போனை வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன், உங்க போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த வக்கீல்கிட்ட வந்துட்டு போனை வாங்குறாரு. அந்த போன் பார்த்தா அவர் வந்துட்டு போனை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாரு. ஐயோ என் போன் எடுத்துட்டு வரது போல என்னோட ஒய்ஃப் போன் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு தான் நம்பர் தெரியுமே நீ போடுன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு வந்துட்டு இவனை போன் போட்டிருக்காரு. நான் உச்சா விட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல வந்துட்டு அவர் அந்த பக்கம் போயிருக்கிறாரு. அவர் உச்சா விட போன அந்த கேப்ல இங்க இருக்கிற நம்ம வில்லன் துப்பாக்கில எடுத்துட்டு அவனை போட்டு தலையலாம்னு சொல்லிட்டு பக்கா பிளான் பண்ணிருக்காரு. அவர் தேடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது டம்முன்னு ஒரு துப்பாக்கியால சுடுற சத்தம் இவனுக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. அப்பதான் வந்துட்டு பக்கத்துல சரக்கு அடிச்சிருந்தாங்களே அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும். கிட்ட போய் பார்த்தா அந்த வக்கீல யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. சரி நம்ம கொலை பண்ணலான்னு பார்த்தா வேற எவனோ கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வில்லன் கிளம்பி இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த சரக்கு அடிச்ச பசங்க வந்துட்டு பார்த்துட்டு அந்த மோதல இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போயிருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வில்ல வந்துட்டு இந்த வக்கீலோட விரல ஷூட் பண்ணி ஒரு விரல மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான். எதுக்காகனா வக்கீல் வீட்டுல தான் அவங்களோட போன் இருக்கு. சோ அந்த போனை எடுத்து தான் அந்த ஒரு ஆதாரத்தை அழிக்கணும். ஏன்னா இவர் ரிஷியை கொலை பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டார் இல்லையா, அந்த வீடியோ அந்த போன்ல தான் இருக்கும். சோ அந்த வீடியோவை அழிக்கணும்னாக்கா லாக் ஓபன் பண்றதுக்கு இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தேவை. சோ அதுக்காக தான் இவன் விரல ஷூட் பண்ணிருக்கான். சோ இப்போ அந்த விரல எடுத்துட்டு வக்கீல் வீட்டுக்கு போய் பார்த்தா வக்கீல் வீட்டுல யாருமே இல்ல. ஆனா மொபைல் மட்டும் டேபிள்ல இருந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி அந்த வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் பக்கத்துல வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் அவங்க மனைவி எழுதி வச்ச லெட்டர். இந்த மாதிரி விருப்பம் இல்லாத எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பல லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் சிரிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அந்த விரல அங்கே தூக்கி போட்டுட்டு திரும்ப ஃபிளைட்டை பிடிச்சி அவன் வந்திருக்கான். திரும்ப இதே ரூமுக்கு வரும்போது ரிசப்ஷன்ல அந்த ஆள் தூங்கிட்டு இருக்கான். அதே கேப்ல திரும்ப இவன் ரூமுக்கு வந்துட்டான். ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போன் எல்லாம் நார்மல் மோடுக்கு வச்சுட்டு ஜாலியா பைபிள் தூங்கி இருக்கிறான். சோ இந்த கொலை கேஸ் விஷயமா இவனை கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா போன் லொகேஷன் இதே ரூம்ல இருக்குது. ரிசப்ஷன்லயும் ரூம் புக் பண்ணதுக்கு இருக்குது. தன்னோட காதலிக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கான். அது அவளுக்கே தெரியாது இல்லையா. காலைல அந்த பொண்ணு நார்மலா எழுந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அஸ்தி எல்லாம் கரைச்சிட்டு திரும்ப இவங்க ஃபிளைட்டை பிடிச்சி இங்க வந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பைபிள சொல்லணும் நம்ம போலீஸ்காரனை மிரண்டு போறாங்க. ஏன்டா இந்த அளவுக்காடா கிரைம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட காதலி வந்து நம்ம வில்லனை பயங்கரமா திட்டுறா. உன்னை எந்த அளவுக்கு நான் நம்பினேன் தெரியுமா, என் அப்பாக்கு அப்புறம் நீ தான் சொல்லிட்டு நான் நம்பலாம், ஆனா கடைசியில் எனக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் திட்டிட்டு இங்க இருக்கிற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ராய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னோட அப்பாவோட ஆசை நீ வந்துட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், அதுக்காக எந்த ஒரு பகை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தேவையில்லை, எனக்கே எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் பெருசா இழக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பணம் 10 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த பணம் வந்துட்டு இப்போ வீட்டில் இருந்தது இல்லையா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில், அந்த பணத்தில் வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த பணத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்துட்டு டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ உடனே இந்த பணம் செக் பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா அது 100% டூப்ளிகேட் பணமா இருக்குது. என்னடா இது பெரிய ஷாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நேரா வந்துட்டு ராய் வீட்டுக்கு போறாங்க. ராயை வந்துட்டு இப்போ போலீஸ்காரங்க கஸ்டடியில் எடுத்து வச்சு அடிச்சு பயங்கரமா அவனை தொந்தரவு பண்றாங்க. இந்த மாதிரி நீ கொடுத்த அந்த 10 கோடி ரூபாய் பணம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் நான் அது ஒரிஜினல் பணம் தான் கொடுத்தேன், நான் ஏன் அவனுக்கு டூப்ளிகேட் கொடுக்க போறேன், அந்த இடத்தோட மதிப்பு 50 கோடி, அதுல வந்துட்டு எனக்கு 40 கோடி லாபம் இருக்கு, நான் ஏன் டூப்ளிகேட் கொடுக்க போறேன்னு இவன் சொல்ல, சரி அந்த பணத்தை யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனோட கூடவே வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அழகா இருப்பா இல்லையா, சோ அவ கேட்டதான் இந்த ராய் பணத்தை கொடுத்துருக்கான். சோ அந்த பணத்தை அந்த பொண்ணு தான் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்கான். இப்ப அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் இங்க படத்துல நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. வக்கீலோட பொண்டாட்டியா அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டு கதவு தட்டுற சத்தம் ஓபன் பண்ணி பார்த்தா இங்க வந்துட்டு வக்கீல் வந்திருக்காரு. கதவை அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்க க்ளோஸ் பண்ணாதீங்க, நான் ஒன்னும் ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. உள்ள போயிட்டு உட்காந்து பேசும்போது தான் தெரியுது இப்ப வந்திருக்காரு இல்லையா இவர் வந்துட்டு வக்கீலும் கிடையாது, இவங்களோட ஹஸ்பண்ட் கிடையாது, இவர் வக்கீலோட தம்பியா. சோ நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு பிளாஷ்பேக்ல படத்தோட ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, ஒரு கிராமத்துல குழந்தைகளே இல்ல, ஒரு டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய குழந்தைகள் பிறந்தது, ஆனா அதுலயுமே குறிப்பா ஒரு தம்பதிக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கதையை இங்க அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அந்த தம்பதிக்கு வந்துட்டு குழந்தையே இல்ல, அதனால வந்துட்டு இந்த டாக்டர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த தம்பதி வேற யாருமே கிடையாது, இப்ப இருக்காங்க இல்லையா இந்த ட்வின்ஸ், இவங்களோட அப்பா அம்மா தான் அவங்க. அப்ப வந்துட்டு அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்போம் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால வந்து டெஸ்ட் பேபி தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வேற ஒருத்தர் விந்த எடுத்து தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க, அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்க, இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவரை அந்த ஐயாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு கொலை கேஸ்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ட்வின்ஸா பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா அவரை மாதிரியே சாம்பிள் எல்லாமே அவரை மாதிரியே இருக்குது. சோ அவரோட ஸ்போமை எடுத்து தான் இவங்களுக்கு வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பசங்க பெருசாக அந்த டாக்டர் மாதிரியே இருந்திருக்குது. ஊருக்குள்ள இருக்கிற குடிகார வரைக்கும் அந்த ஐயா ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அந்த டாக்டர் கூட படுத்து 2 குழந்தை பெத்துக்கிட்டா, அந்த குழந்தைய அவன மாதிரியே இருக்குது, அப்ப நீ ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கிண்டல் பண்றாங்க. அவங்களெல்லாம் அடிச்சுட்டு நேரா போய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நிற்கும் போது அந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, அம்மா எங்களை பாக்குறவங்க எல்லாமே நீ டாக்டர் பையனான்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த டாக்டரால தான் பண்ணீங்களா வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேற ஒரு விஷயம் அர்த்தமா சொல்லுது. இதை
வந்துட்டு வாசல்ல நின்று பார்த்துட்டு இருக்க அந்த கிழவன் என்ன பண்ணிட்டான், அப்ப அவன் தான் காரணம் சொல்லிட்டு இந்த அம்மாவை போட்டு தட்டாலே அடிச்சு பயங்கரமா கொலை பண்ணிட்டான். சோ இதை பார்த்துட்டு இருக்க அந்த 2 பசங்க ட்வின்ஸ் இருக்கான் இல்லையா, அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா சுத்தில எடுத்து இந்த பெரிய அவங்க அப்பாவே வந்துட்டு தலைமையில போட்டு அடிச்சு அங்கே கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கார இவ்வளவு சொல்றான், இருந்தாலும் கேட்காம 2 பேரும் திரும்ப அந்த டாக்டர் வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தானே சொல்லிட்டு அந்த டாக்டருமே அடிச்சு கொன்னுட்டு அவங்க பொண்டாட்டியுமே அடிச்சு கொல்லுறானுங்க. அந்த இடத்துல வந்து டாக்டரோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவனும் பாக்குறது இவங்கள மாதிரியே இருக்கிறானுங்க. இது வந்து ட்ரிபிள்ஸ் மாதிரி தெரியுது. அங்கிருந்து இவனுக்கு 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறானுங்க. சோ இதுதான் நடந்தது. என் அண்ணன் வந்துட்டு ஒரு சைக்கோ, அதுல இருந்து அவனுக்கு ஏதாவது பிடிக்கல கொலை பண்ணிடுவான், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க இல்லைன்னா உங்களையும் கொலை பண்ணிடுவான்னு சொல்லும்போது அவன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே வந்துட்டு இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேசாம நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, என் அண்ணனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன பங்களாக்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பங்களாக்கு நீங்க கூட்டு வந்துட்டீங்கன்னா மற்றதை நான் பார்த்துக்கிறேன், உங்களோட வாழ்க்கையை நீங்க ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். இது சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. அதே இடத்துக்கு தான் இன்னொருத்தர் ட்வின்ஸ் இல்லையா, ஒருத்தர் என்ன பண்ணிருப்பானா அந்த வில்லனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பணம் கொடுக்குற கமிஷன் கொடுக்குறேன்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்படி அவன் உச்சா விட்டு வரேன்னு சொல்லிட்டு வர அந்த கேப்ல தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணி போட்டுட்டு அந்த பொண்ணும் அவங்களுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனதை பார்த்து வக்கீல் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தேவை கொலை, இவனை கொலை பண்ணணும், யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த விரல சுட்டு எடுத்துட்டு போயிருப்பான். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு பிளாஷ்பேக்ல காமிக்க. இதுல இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த இருக்கிற இல்லையா ட்வின்ஸ், அதுல ஒருத்தன் என்ன பண்ணிருக்கானா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ராய் கிட்ட உளவு பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கிறான். அந்த பொண்ணு ராய் கூட இருந்துகிட்டு தான் அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு டூப்ளிகேட் பணத்தை அங்க மாத்திருக்குது. சோ அந்த டூப்ளிகேட் பணம் மாத்தினது இவதானா. இன்னொரு பிளாஷ்பேக்ல இன்னொரு ட்விஸ்ட் காமிக்கிறாங்கனாக்கா, இப்ப அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல அண்ணங்காரன் தான் கொலை பண்ணிருப்பான். இதை பார்த்து பயந்து போய் தம்பிக்காரன் என்ன பண்ணிருக்கானா, டாக்டரோட பையன் அவனும் பாக்குறது இவங்கள மாதிரியே இருப்பான், இவங்க இருந்தாக்கா இவன் நம்மள கொலை பண்ணிடுவான், உன்னையும் கொலை பண்ணிடுவான், வா ஓடிலாம் சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. வந்திருக்கிற போலீஸ்காரங்க வேற யாருமே கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த 10 கோடி ரூபாய் அவங்க அப்பா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவர் அந்த டைம்ல போலீஸா இருந்திருப்பாரு. அவர் வந்து தான் அவனை தேடிட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த அண்ணங்காரன் என்ன பண்ணிருப்பானா, தம்பிக்காரன் ஒரு இடத்துல இருப்பான், சார் அந்த கொலைகாரன் இங்க தான் சார் இருக்கான், போய் பிடிங்க சார்னு சொல்லி டிராமா பண்ணி அழுது தம்பிக்காரனை மாட்டிட்டு அண்ணங்காரன் எஸ் ஆயிருப்பான். இப்ப அண்ணங்காரனை பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தம்பிக்காரன் பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை அனுப்பி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பக்கா ஸ்கெட்ச் போட்டுருக்கான். இது எல்லாத்தையும் நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்க. இப்ப இந்த ராய் சொன்னதுக்கு அப்புறம் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க அங்க வந்துட்டு அந்த வக்கீல் வந்துட்டு இறங்கி வர மாதிரி தான் தெரியுது ஒரு பஸ்ல இருந்து. அப்பனா வந்துட்டு இவன் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்குது. சோ இப்போ 3 பேர் இருக்காங்க. அந்த விஷயம் வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்களுக்கே தெரியாது. சோ அந்த 3 பேர்ல ஒருத்தன் மட்டும் தான் இறந்திருக்கான், இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேர்ல எவன் உண்மையான வக்கீல், எவன் உண்மையான அந்த டாக்டரோட பையன், எவன் உண்மையாலுமே அந்த ட்வின்ஸோட தம்பியா இருக்கலாம் இல்ல அண்ணனா இருக்கலாம், யார் அப்படிங்கறத இனிமே போலீஸ்காரங்க விசாரிச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பின்னாடி என்னென்ன மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு படத்துக்கான பார்ட் 2 லீட கொடுத்து அப்படியே படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு, சும்மா தலையே கிருகிருன்னு சுத்துற அளவுக்கு பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இன்னும் பல சம்பவங்கள் நமக்கு புரியாமலே இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே பார்ட் 2ல ரிவ்யூ பண்ணுவாங்க. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த படத்தோட கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.